அனைவருக்கும் வணக்கம். புதுவை அருங்காட்சியகம் புதுச்சேரியில் உள்ள வரலாற்று செய்திகளை ஆவணப்படுத்துவதில் முதன்மையான அருங்காட்சியகமாக திகழ்கிறது. ஒரு காலத்தில் இந்திய அளவில் ஒரு தலைசிறந்த ஆவணப்படுத்தக்கூடிய மையமாக இது செயல்படும் என்பதை நாம் இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறோம். அதற்கு காரணம் இந்த அருங்காட்சியகம் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள். அதற்காக நாம் அணுகக்கூடிய பெரிய அறிஞர்கள். இயல்பாக புதுச்சேரி என்று சொன்னால் பிரெஞ்சு மொழி என்ற ஒரு நிலைப்பாடு அனைவர் மனதிலும் தோன்றும். பிரான்ஸ் நாடு என்ற ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக தோன்றும். இந்த பிரான்ஸ் நாட்டுக்கும் பிரெஞ்சு மொழிக்கும் புதுச்சேரியினோடு உள்ள தொடர்பை வெளிப்படுத்தும் விதமாக ஏராளமான வரலாற்று செய்திகள் புதுச்சேரியில் மண்டி கிடக்கின்றன. அதை போலவே பிரான்சோடும் பிரெஞ்சு மொழியோடும் தொடர்புடைய பெரிய மனிதர்கள் பலர் இப்புதுச்சேரி மண்ணில் தமிழர்களாக பிறந்து தமிழர்களாக வாழ்ந்து பிரெஞ்சு மொழியில் மிகச்சிறந்த அறிவு புலத்தவர்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்பதையும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பல நூற்றுக்கணக்கானவர்களில் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த புதுவை அருங்காட்சியகம் பலரை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அவர்களுடைய வாழ்நாள் காலத்திலேயே பலரை அணுகி பல வகையான அறிவு செய்திகளை பெற்று பல கேள்விகளுக்கு விடை எடுத்து இந்த அருங்காட்சியகம் நடத்தப்பெறுகிறது. அதில் மிக முதன்மையானவர் இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர், எங்களுடைய அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தை திறந்து வைத்தவர் ஷெவாலியே நீதியரசர் தாவீது அன்னுசாமி ஐயா அவர்கள். அவருடைய பட்டங்கள், அவர் பெற்ற பட்டறிவுகள் என்பவை இயல்பாக நாம் ஒருவருக்கு தன் விளக்கப்பட்டி என்று சொல்லுவோமே, பயோடேட்டா அல்லது டோசியர் என்று சொல்லுவோமே, ரெஸ்யூமே என்று சொல்லுவோமே, அந்த நிலைகளில் சுருங்கவே சொல்ல முடியாதபடி மிக விரிவான நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் அவர் இருந்த பதவிகள் பல, அவர் இருந்த கல்வி நிறுவனங்கள் பல, அவர் படித்த கல்வி நிறுவனங்கள் பல, அவர் சென்ற நாடுகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள் என்று ஒவ்வொன்றையும் தனித்து சொல்ல முடியும். அவரை குறித்து ஒரு சிறப்பான ஒரு காணொளியில் நாம் அதை பேசலாம். பல அறிஞர் பெருமக்களுடைய துணையோடுதான் இந்த அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, ஷெவாலியே நீதியரசர் தாவீது அன்னுசாமி ஐயா அவர்களை முதன்மையாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் அவரை போலவே பல அறிஞர் பெருமக்களையும் சார்ந்துதான் இந்த அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. அதனுடைய தொடக்கத்திலிருந்து பல அறிவுரைகளை அறிஞர் பெருமக்களிடம் பெற்று இது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்றைய நாள் 6 நவம்பர் 2025. இந்த நாளில் இந்த நாளுக்குரிய சிறப்பு மாந்தராக மனிதராக இந்த நம்முடைய புதுவை அருங்காட்சியகம் ஒருவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 98ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த பெரிய மனிதர் காரைக்காலில் பிறந்த, புதுச்சேரியில் மிக உயர்ந்த பொறுப்புகளில் வாழ்ந்த சோ முருகேசன் என்பவர்தான். ஷெவாலியே சோ முருகேசன் என்று பிரெஞ்சு அடைமொழியோடு அவரை பெருமைப்பட சொல்லக்கூடிய நேரத்திலேயே இந்த அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட நாட்களில் அவருடைய அறிவு நிலைகள் எங்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்தன. ஒரு நேரம் ஷெவாலியே நீதியரசர் தாவீது அன்னுசாமி ஐயா அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த நேரம் 2015-16 என்று நினைக்கிறேன். ஐயா, இது பற்றி செய்திகளை யாரிடம் கேட்டு பெற முடியும் என்று நீதியரசரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் சோமுருகேசனை சென்று பாருங்கள் என்று சொன்னார். ஐயா, அவர் இருக்கிறாரா என்று அப்பொழுது கேட்டேன். அவர் என்னை விட சிறியவர் தானப்பா, ரொம்ப இளமையானவர் தான் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் சோமுருகேசன் ஐயா அவர்களுடைய அகவையை
நான் கண்டுணர்ந்தேன். அப்பொழுது சச்சிதானந்தம் ஐயா, தாவிதன்னுசாமி ஐயா, சோ முருகேசன் ஐயா இவர்கள் எல்லாம் 90 கடந்து விட்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் 90 கடந்தும் கடுமையாக உழைத்து கொண்டும் மொழிக்காகவும் நம்முடைய வரலாற்றுக்காகவும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தொடர்புதான் எனக்கு சோ முருகேசன் ஐயா அவர்களை பற்றியான விளக்கமான தொடர்புகளுக்கும் அவரிடம் பல வகையான அறிவை பெறுவதற்கும் வாய்ப்பாக அமைந்தது. அதற்கு பிறகு நம்முடைய அருங்காட்சியக இடத்திலேயே காரைக்கால் தொடர்பான ஒரு சொற்பொழிவை அவர் வழங்கியிருக்கிறார். வரலாற்றில் காரைக்கால் என்று அவர் எழுதிய நூலை அடிப்படையாக கொண்டுதான் அவரை நாம் நம்முடைய நிறுவனத்திற்கு அழைத்தோம். அவரும் வந்து கருத்தரங்கத்தில் சொற்பொழிவாற்றிவிட்டு சென்றார். பிறகு ஒரு முறை தனித்து வந்து நம்மோடு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக பல செய்திகளையும் கலந்து கொண்டு பல செய்திகளையும் வெளிப்படுத்தி பல அறிவு செய்திகளையும் கொடுத்து விட்டு சென்றார். இந்த நாள் அவருடைய 98வது பிறந்த நாள். ஆனால் இன்று நம்மோடு ஐயா அவர்கள் இல்லை. ஆனால் அவருடைய நினைவுகளை சுமந்து அருங்காட்சியகம் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவோடு செயல்பட்டு வருகிறது. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியகம் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் உலக கல்வியறிவு நாள் அல்லது உலக எழுத்தறிவு நாள் என்று சொல்லப்படக்கூடிய லிட்ரசி டே என்ற நாளில் ஒரு நூலக பிரிவை அருங்காட்சியகத்தில் தொடங்கியது. அந்த அருங்காட்சியகத்தில் தொடங்கப்பட்ட நூலக பிரிவை திறந்து வைத்தவர் சோ முருகேசன் ஐயா அவர்கள்தான். மிகப்பெரிய பேராற்றல் கொண்ட 3 மொழிகளிலும் பேராற்றல் கொண்ட ஒரு அறிவு புலமை கொண்ட ஆற்றல் மிகுந்த செம்மாந்த மனிதர் அவர். அவரை இழந்திருப்பது என்பது நமக்கு பெரிய ஈடு செய்ய முடியாத நிலையாகினும் அவர்தான் புதுவை அருங்காட்சியகத்தினுடைய நூலகத்தினுடைய தொடக்கமாக நின்றார். எனவே அவருடைய பெயரிலேயே ஒரு தனி பிரிவையும் அந்த நாட்களில் நாம் உருவாக்கி வந்திருந்தோம். அது இப்பொழுது விரிவடைந்து புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் என்ற நிலையில் தனி கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவரை நினைவு கூர்கிறோம். 2019இல் ஐயா தவறிய பிறகு அவருடைய நினைவு நாளையும் புதுவை அருங்காட்சியகமும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகமும் அடுத்தடுத்த நிலைகளில் பின்பற்றி வருகிறது. 2023இல் தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்திலும் புதுவை அருங்காட்சியகத்திலும் அவருடைய பிறப்பும் இறப்பும் நினைவு கூறவும் கொண்டாடப்படவும் செய்யப்படக்கூடிய நிலையை புதுச்சேரி மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இந்த காணொலியை அமைக்கிறோம். இது போல பல அறிஞர் பெருமக்களையும் போற்றுவதை புதுவை அருங்காட்சியகம் தவறுவதில்லை. ஆனால் அந்த போற்றல் ஒரு போக்குக்காக மக்களுடைய பார்வைக்காக என்று இல்லாமல் அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அருங்காட்சியகத்திற்கு உள்ளேயே அதை ஒரு நிகழ்வாக முன்னெடுத்து வருகிறோம். புதுச்சேரி மக்களுக்கு எப்படி இந்த அறிஞர் பெருமக்களை கொண்டு செல்வது என்பதை ஒவ்வொரு நிலைகளிலும் புதுவை அருங்காட்சியகம் எண்ணிக்கொண்டே இருக்கிறது. சோ முருகேசன் என்ற ஒரு மிகச்சிறந்த அறிவாளுமை அடுத்தடுத்த நிலைகளிலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து மாணவ பெருமக்களுக்கும் இந்த சோ முருகேசன் என்ற ஆளுமையினுடைய அறிவு போய் சேருமாறு நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறோம். 99 நூற்றாண்டை தொடுவதற்குள் அவருக்கான ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பை புதுவை அருங்காட்சியகம் செய்யும் என்பதை உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.